ஹலோ ட்ரேடர்ஸ். கோல்டு, காப்பர் அண்ட் குடாயிலுடைய டெக்னிக்கல் வியூஸ் இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் டெய்லியும் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இது கூட எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ், டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் லெட், நிக்கல், ஜிங்க் ஸ்கிரிப்டுடைய நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சார்ட்டாகவே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ட்ரேட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு எங்களால் முடிஞ்ச சொல்யூஷனை கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்கிரிப்டை பற்றி, அதாவது கமாடிட்டி மட்டும் இல்லாமல் ஃபாரெக்ஸ், கரன்சி, நிஃப்டி ஸ்கிரிப்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான டெக்னிக்கல் சம்மந்தமான சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஆன்லைன் மூலிமா கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ஷேரிங்கில் வந்து கூட அந்த சார்ட்டில் இருக்கிற டெக்னிக்கல் விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரி, இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கோல்டு டாலர் டே சார்ட் பார்க்கலாம். டே சார்ட்டில் நம்ம நேற்று பை சைடு கொஞ்சம் எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி பை சைடு தான் மூவ் ஆகிருக்கு. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த பை தான் கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா நல்லாவே ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்கு. இந்த ஷேடோவுக்கு மேலே ட்ராவல் ஆகும்போது, அதாவது இந்த நேற்று ஹைக்கு மேலே ட்ராவல் ஆகும்போது இந்த பை நல்லாவே கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். இதை நம்ம 4 hour டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நம்ம இந்த ஹைக்கு மேலே என்ட்ரி எதிர்பார்த்துருந்தோம். செல்லு வந்து இந்த அதுக்கு ஸ்டாப் லாஸு செல் சைடு மூவ் ஆகிறதுக்கு இந்த லோவுக்கு கீழே எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி நேற்று பை சைடு பிரேக் ஆகி ஒரு $4 மூவ் ஆகிருக்கு மேலே அப் சைடு. இப்போ இன்னைக்கு அதுக்கு உண்டான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இப்போ கொடுத்துட்ருக்கு. ஸோ இப்போது ப்ரைஸ் வந்து மேலே மறுபடியும் ஹையாக பிரேக் பண்ணி ட்ராவல் ஆகும்போது நல்லாவே இன்னும் நல்ல பை சைடு ட்ராவல் நடக்க ஆரம்பிக்கும். இதே இப்போ இருக்கக்கூடிய என்ட்ரிக்கு ஸ்டாப் லாஸ் நம்ம எதிர்பார்க்கறது இந்த சப்போர்ட்டை நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். ஏன்னா கரெக்டாக அந்த 1300 ரேஞ்சிலேயே சப்போர்ட்டும் ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. அதனால் இந்த ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். அல்லது நேற்று எடுத்த என்ட்ரி கையில் வச்சுருந்தாலும் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வச்சுட்டு மாற்றி வச்சுக்கிட்டு இந்த ஹைக்கு மேலே ட்ராவல் ஆகும்போது அந்த என்ட்ரியை கன்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி புதுசாக என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இதுதான் கண்டிஷன். ஏன்னா இந்த ஹைக்கு மேலே, அதாவது நேற்று ஹைக்கு மேலே ப்ரைஸ் ட்ராவல் ஆகும்போது பை சைடுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் இந்த சப்போர்ட் தான். நம்ம அந்த 1300 வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் ஏரியான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி அந்த இடத்துலேயே ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இதை நம்ம ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹைக்கு மேலே போகும்போது பையை கன்டினியூ பண்ணிக்கலாம். எம்சிஎக்ஸில் 32222க்கு மேலே என்ட்ரி எதிர்பார்த்துருந்தோம். பட் அது வரைக்கும் போக முடியல. அதாவது இந்த ஹைக்கு மேலே நேற்று அதுக்கு உண்டான மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் என்ட்ரி எப்படி எதிர்பார்க்கலாம்னா இந்த ஹைக்கு மேலே ட்ராவல் ஆகும்போது என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். ஏன்னா இந்த ஹை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. ஒரு 30 பாயிண்ட் தான் வித்தியாசம் வரும், ஒரு 30 பாயிண்ட்ஸ் வித்தியாசம் வரும். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இந்த இப்போ நல்ல ஒரு 2-3 ஹை இங்கே ஃபார்ம் பண்ணதுனால நம்ம இந்த ஹையவே நம்ம என்ட்ரி பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு இந்த பாட்டமை நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சப்போர்ட்டை வந்து ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிட்டு இந்த என்ட்ரியை பை சைடு கன்டினியூ பண்ணலாம். செல் சைடு பொறுத்த வரைக்கும் டாலரில் வந்து நமக்கு பெருசாக வந்து மூவ்மெண்ட்டு இந்த சப்போர்ட்டு கீழே வரும்போது, அதாவது இந்த சப்போர்ட் உடைச்சாலுமே இந்த 1300 உடச்சி ப்ரைஸ் நிற்கணும். நின்னாதான் செல் சைடு மூவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த லோ கீழே க்ளோஸ் பண்ணி ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக நின்றுச்சுன்னா செல் சைடு நம்ம எதிர்பார்க்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பை சைடு தான் முக்கியமாக எதிர்பார்த்துட்ருக்குறோம். அதனால் செல் கிடைச்சாலும் அவாய்ட் பண்ணிட்டு செல்லில் நல்ல ஒரு கான்டாக்ட் ஏதாவது கிடைக்கும் போது அப்புறம் என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். அதனால் பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் பைக்குள்ளே போய்க்கலாம். எம்சிஎக்ஸில் இதுக்கு லோக்கு இந்த சப்போர்ட்டை ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணும்போது இந்த லோ பிரேக் பண்ணி கீழே வந்ததுனால செல் என்ட்ரிக்குள்ளே போக வேண்டாம். அப்புறம் நம்ம டாலரில் நடக்கிற மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு அப்புறம் செல்லை பற்றி யோசிக்கலாம். பை சைடு கிடைச்சா மட்டும் பை என்ட்ரியை எடுத்துக்கலாம், செல்லை அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காப்பர் நேற்றுலேருந்து செல் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி செல் சைடு தான் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஓப்பனான கேண்டலும் நல்ல ஒரு செல் மூவ்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்கு. இதை நம்ம 4 hour டைம் ஃப்ரேமில் பார்க்கும்பொழுது இந்த கேண்டில் கீழே நம்ம செல்லு எடுத்துருந்தோம். இந்த கேண்டிலே ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிட்டு, ஏன்னா ப்ரீவியஸாக நடந்ததில் ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அந்த என்ட்ரியவே நம்ம என்ட்ரியாக யூஸ் பண்ணிக்கலான்னு எடுத்திருந்தோம். இப்போ இந்த கேண்டில் நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் கிடைச்சதுனால இந்த லோவுக்கு கீழே நம்ம என்ட்ரியை நேற்றே எடுத்திருந்தோம். இப்போ அதுக்கு உண்டான மூவ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இப்போ நடக்கக்கூடிய இந்த கேண்டில் இந்த லோ பிரேக் பண்ணி ட்ராவல் ஆச்சுன்னா நல்லாவே கீழே மூவ் ஆகும். நம்ம எதிர்பார்த்துருக்கக்கூடிய அந்த 2.86000 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது.
இடையில இந்த ஒரு சப்போர்ட் இருக்குது, பட் இந்த சப்போர்ட் பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. அதனால் இந்த டார்கெட் வந்து நமக்கு ஈஸியாக ரீச் ஆகிடும். இந்த லோவை பிரேக் பண்ணி ட்ராவல் ஆகணும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த லோவை பிரேக் பண்ணி ட்ராவல் ஆகும்போது நல்லாவே செல் சைடு மூவ் ஆகும். இப்போவும் இருக்கிற ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்டாப் லாஸ் தான். புதுசாக என்ட்ரி எடுக்கிறவங்க ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நேற்றே என்ட்ரிக்குள்ளே போயிருந்தால் அந்த ஸ்டாப் லாஸ் கம்மியாயிடும். பட் இருந்தாலும் இந்த இப்போ இன்னைக்கு என்ட்ரிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு இன்சைடு கேனில் நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணலாம். இது வந்து ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் கிடையாது, பட் இது ஒரு இந்த இடத்துல ஒரு இன்சைடு கேண்டில் ஃபார்ம் பண்ணதுனால இந்த கேண்டலோட ஹையவே நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு செல் சைடு போகலாம். மேஜரான ஸ்டாப் லாஸ் இதுதான். நெக்ஸ்ட் எம்சிஎக்ஸ் நேற்று கிட்டத்தட்ட 449 ரேஞ்சில் இருக்கும்போது செல் மூவ்மெண்ட் செல் என்ட்ரிக்குள்ளே போகலான்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 பாயிண்ட் கீழே கொடுத்துருக்கு. இப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த 442ங்கிறத வந்து இன்னைக்கு அநேகமாக ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இந்த என்ட்ரிக்கும் ஸ்டாப் லாஸ் இங்கே ஹை தான் 455 தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். இன்னைக்கு சப்போஸ் ஸ்டாப் லாஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய என்ட்ரிக்கு இந்த ஹையை நம்ம ஸ்டாப் லாஸ், அதாவது 450.5 நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு இந்த செல் என்ட்ரி கண்டினியூ பண்ணலாம். இப்போ இருக்கிற ரேட்டில் என்ட்ரி எடுக்கிறத விட இந்த டாலரில் இந்த கேண்டலோட லோ பிரேக் பண்ணும்போது, அதாவது இந்த இன்சைடு கேண்டலோட லோ பிரேக் பண்ணும்போது என்ட்ரிக்குள்ளே போகும்போது இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதனால இங்கே எம்சிஎக்ஸ்லையும் கிட்டத்தட்ட ஒரு 445க்கு கீழே என்ட்ரி எடுக்கிறது சேஃபாக இருக்கும். எடுத்தோம்னா அந்த 442ங்கிறத வந்து அந்த டார்கெட் வந்து ஈஸியாக ரீச் ஆகிடும். நமக்கு ஸ்டாப் லாஸ் இந்த 450 தான் வைக்கணும். நெக்ஸ்ட் க்ரூடு நம்ம செல்லு தான் இது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஒரு நியூட்ரல் கேனல் ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ அதுவே வந்து நேற்று ஒரு இன்சைடு கேனலாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனில் இந்த இப்போ பேட்டர்ன் கேண்டலாகவும் கன்வெர்ட் ஆனதுனால இந்த லோவுக்கு கீழே நம்ம என்ட்ரிக்குள்ளே போகணும். டே சார்ட் பொறுத்த வரைக்கும் போகும்போது நம்ம அந்த ஹைவே ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிட்டு செல் என்ட்ரி கன்டினியூ பண்ணலாம். இதை நம்ம 4 ஹவருக்காக போய் பார்க்கும்போது நேற்றே இந்த கேண்டலுக்கு கீழேயே நம்ம என்ட்ரி எதிர்பார்த்துருந்தோம். இந்த மினிமம் ஸ்டாப் லாஸாக வேணுங்கிறீங்க இந்த கேண்டலோட ஹையை ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதாவது இன்சைடு கேண்டலுங்கிறதுனால அந்த ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆயிடுச்சு. பட் மேஜரான நம்ம சொல்லியிருந்த இந்த ஹையை என்ன ப்ரைஸ் ஸ்டிக்கர் ஆகலை. ஸோ செல் சைடு தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதே தான். இந்த லோ பிரேக் பண்ணி ட்ராவல் ஆகும்போது செல் சைடு நல்லாவே மூவ் ஆகும். நேற்று வந்து இந்த ஹைக்கு மேலே கீழே லோ பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எதிர்பார்த்துருந்தோம். பட் அது வந்து லோ பிரேக் பண்ண முடியாமல் மேலே இந்த ஸ்டாப் லாஸ் ஏரியா வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்த ஏரியாவுக்கு மேலே ட்ராவல் ஆயிருக்கு. இந்த நம்ம எதிர்பார்த்த அந்த ஹையை வந்து இன்னும் பிரேக் பண்ணாமல் இருக்கு. ஸோ இன்னைக்கும் அதே தான். இந்த லோ பிரேக் பண்ணும்போது தான் நமக்கு என்ட்ரி. இதோட ஸ்டாப் லாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் இந்த ஹைவை தான் யூஸ் பண்ணணும். நேற்று வந்து இந்த கேனலோட ஹையை வச்சிருந்தோம். பட் அந்த கேனலோட ஹை வந்து நமக்கு இப்போ மறுபடியும் அதுக்கு மேலே போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணதுனால கிட்டத்தட்ட இந்த ஹைவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த 2 ஹையுமே பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த கேனலோட மேஜரான ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிட்டு செல் என்ட்ரிக்குள்ள போகலாம். இந்த செல் வந்து ஒரு பெரிய அளவில் நடக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. அதனால நல்ல ஒரு டார்கெட் கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் கம்மியாக தான் இருக்கும். எம்சிஎக்ஸில் நேற்று இந்த கேண்டில் கீழே செல் எதிர்பார்த்துருந்தோம். பட் அந்த என்ட்ரி இன்னும் கிடைக்கல. இன்னைக்கும் அதே தான். இந்த கேண்டில் கீழே வரும்போது, அதாவது 44420 கீழே வரும்போது நம்ம தாராளமாக செல் என்ட்ரிக்குள்ளே போகலாம். இந்த 44 இந்த ஹை தான் 4500க்கு, அதாவது 4505 ஹை. அந்த ஹையை வந்து ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிட்டு செல் என்ட்ரி கண்டினியூ பண்ணலாம். இதுவும் பெரிய அளவில் டார்கெட் கொடுக்கறதுக்கு எம்சிஎக்ஸ்லேயும் சான்சஸ் இருக்குதுங்கிறதுனால இந்த லோ பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். மினிமம் ஸ்டாப் லாஸாக வேணால் எம்சிஎக்ஸில் இந்த ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 4480 ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மேஜரான ஸ்டாப் லாஸ் இது தான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணலாம். டாலர் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ரெசிஸ்டன்ஸும் பக்கத்துலேயே இருக்குது. அதனால நம்ம அந்த பெரிய ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். எம்சிஎக்ஸில் இன்ட்ராடே எடுக்கிறவங்க இந்த ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலாம். பொசிஷன் என்ட்ரியாக இருந்தால் இந்த ஹையவே நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு செல் என்ட்ரி மட்டும் எடுக்கலாம். பை என்ட்ரி கிடைச்சாலும் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாங்கிறதுனால பை என்ட்ரி நமக்கு கிடைச்சாலுமே மேலே ஹைக்கு மேலே ட்ராவல் ஆனதுமே அதை அவாய்ட் பண்ணிட்டு செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் செல்லுக்குள்ளே போய்க்கலாம். இதுக்குண்டான டார்கெட்டு நல்ல பெரிய அளவில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.